ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் கொத்தவரங்காவை வச்சு யாருமே சொல்லி கொடுக்காத ஒரு ரெசிபி ஒன்று நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அது தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. நல்லெண்ணெய், கடலெண்ணெய், எந்த தேங்காய் எண்ணெய், எந்த எண்ணெய்னாலும் சரி. அது கூடவே நீங்கள் கடுகு, சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்குங்க, உளுத்தம் பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இந்த சீரக வாசனையோடு செய்யும் பொழுது கொத்தவரங்காய் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் உளுந்தம் பருப்பு நிறைய போட்டு செய்யும் பொழுது நல்லாயிருக்கும். இதில் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதை சேர்த்துட்டு இதில் சேர்த்ததுக்கு பிறகு பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பெரிய வெங்காயம் வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி நீட்டமாக கொத்தவரங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். பிஞ்சு கொத்தவரங்காவாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் உப்புத்தூள் போட்டுக்கலாம். அமாவாசை டைமில் தான் கொத்தவரங்காய் ஈஸியாக கிடைக்கும். ஸோ அந்த டைமில் வாங்கி உடனே நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அது கூடவே கொஞ்சம் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக வைக்கணும். ஒரேடியாக தண்ணி தெளித்து நீங்கள் வேக வைக்கும் பொழுது நல்லா இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அந்த தண்ணி அப்போ தான் அந்த உப்பு, மிளகாய்த்தூள், மசாலாத்தூளெல்லாம் சேரும். இப்போ மிளகாய்த்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் மசாலாத்தூளும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இந்த கொத்தவரங்காவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக விடுங்க. இப்போ ஓரளவு மிக்ஸ் ஆகிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுக்குங்க. தண்ணி கொஞ்சம் தெளித்து வேக விடும் பொழுது தான் இந்த மசாலா, மஞ்சள் எல்லாம் நல்லா சேர்ந்து இருக்கும்போது இந்த கொத்தவரங்காய் ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. இப்போ மிக்ஸ் ஆனதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி தெளிச்சுக்கணும். தண்ணி தெளிச்சுட்டு வேக விட்டுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக விடும் பொழுது தான் இந்த கொத்தவரங்காய் நல்லாயிருக்கும். இது வரைக்கும் யூடியூப்பில் இந்த மாதிரி ரெசிபி நான் பார்த்ததில்லை. ஆனால் ஒருவேளை நான் பார்க்கலையோ தெரியாது. இன்றைக்கி தான் நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன். வித்தியாசமாக இருக்கட்டும். ஏன்னா கொத்தவரங்காய்னாலே வீட்டில் எல்லோரும் சாப்பிட கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஸோ நான் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பார்த்தேன். அப்போ விரும்பி சாப்பிட்டாங்க. அதனால தான் நான் அந்த வீடியோவாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கொத்தவரங்காய் இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்கள், இப்போ ஓரளவு நல்லா வெந்து வந்துடும். இப்போ இந்த தண்ணி வற்றினதுக்கு பிறகு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு, மிளகாத்தூள், மசாலாத்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் சேர்ந்து வந்துடும். இப்போ கொஞ்சம் நேரம் கொத்தவரங்காவை வேக விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தேவையான ஒரு இன்க்ரீடியன்ட் நம்ம சேர்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 முட்டை. இப்போ இதில் நம்ம தக்காளியையும் சேர்த்துக்கலாம். தக்காளியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளியையும் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வேக விட்டுக்குங்க. முட்டை 2ல் உப்பு, மிளகுத்தூள் போட்டு நல்லா பீட் பண்ணி கொஞ்சம் வச்சுருங்க. இப்போ கொத்தவரங்காய் நல்லா வெந்ததுக்கு பிறகு நம்ம தேங்காய் பூ போடாமல் இந்த மாதிரி முட்டையை கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். முட்டையை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண நல்லா தேங்காய் துருவல் மாதிரி வரும். கொத்தவரங்காவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம தேங்காய் துருவலுக்கு பதில் முட்டையை போட்டு செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லாருமே விரும்பி வித்தியாசமாக இருக்குன்னு சாப்பிடுவாங்க. எப்படியுமே நம்ம அமாவாசை அன்னையில் சைவமாக தான் இருக்கும். ஸோ அடுத்த நாள் நீங்கள் இதை கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக அந்த கொத்தவரங்காய் வித்தியாசமாக இருக்கும். இது சைட் டிஷ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சப்பாத்தி செஞ்சிங்கன்னா கூட இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி முட்டையை போட்டு நல்லா செய்யும் பொழுது இது கொத்தவரங்காய் டேஸ்ட்டாக இருக்கும். அவரைக்காய் அல்லது பீன்ஸ் கூட இந்த மாதிரி நம்ம செய்யலாம். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் யூடியூப்பில் இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்ததில்லை. யாரும் செஞ்சுருக்காங்க அப்படின்னா எனக்கு தெரியலை. நான் ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்ததுனால உங்களுக்கு இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.